ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் அவங்க அம்மாவை ஃபோட்டோ வச்சுட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. எங்கள் அம்மா இன்னைக்கு இறந்து போனதுக்கு காரணமே நான் இத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். அவனால் என் வாழ்க்கையை இன்னைக்கு அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவனை பார்த்தாங்க எல்லாரு கூடயுமே சேர்ந்து பயங்கரமாக பார்ட்டி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே நீ என்னப்பா வந்துட்டு இன்னுமே அவ்வளோதான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளை மாதிரி ஒரு கேரிங்கான பொண்ணை போய் நான் எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வேகமாக ஓடி வந்து ப்ளீஸ் அம்மாவுக்கு ரொம்ப விட முடியல காசு கொடுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அந்த நீ வந்து இப்படி வந்து பணத்தாசை பிடிச்சவங்களெல்லாம் நம்பாத, இவன் வந்துட்டு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் உண்மையாகவே அம்மாவுக்கு முடியலை, அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீ காசு கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டாங்க. அந்த எதுக்காக பேத்த தாயே இப்படி காசுக்காக பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அந்த முட்டா பையிலுமே அதை நம்பிட்டு நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ஆன்ட்டிகிட்ட நான் சொல்லாம விட மாட்டேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அந்த அப்படி உனக்கு காசு ரொம்பவே இம்பார்ட்டன்னா சரி ஓகே நீ ட்ரிங்க் பண்ணுன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் ட்ரிங்க் பண்ணால் வயிறு எனக்கு பெயின் ஆகணும்னு உனக்கு தெரியலன்னு சொல்லும்போது பார்த்தேயில காசுக்காக வந்துட்டு இவன் ஏமாத்திச்சேக்கா, ட்ரிங்க் பண்ண மாட்டா பாரு, இவளோட வழி பெருசான்னு சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கு இப்போ என்ன ட்ரிங்க் பண்ணால் காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே அந்த ட்ரிங்கை வாங்கி குடிச்சிட்டு அவளுக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆயிடுச்சேக்கு, நீ காசை கொடுன்னு சொல்லும்போது அவனுக்கு அவங்க ரொம்ப பரிதாபமாயிட்டு அங்கே காசு கொடுத்துச்சேக்கான். ஏன்னா அவங்க அம்மா எப்பயுமே இவனை ஒரு பையன் மாதிரி நல்லா கேர் பண்ணிக்குவாங்க போல். ஸோ அவனுக்குமே நல்ல மரியாதை இருக்குது. அப்போ அந்த காசை வந்துட்டு அவள் வாங்க போனதுமே அந்த இவளோட பேச்சில் நீ மயங்கி காசு கொடுத்துட்ருக்கியா, இவன் உன்ட்ட போய் சொல்லிட்டேக்கா, நீ புத்தி இல்லாமல் கொடுக்காதன்னு சொல்லும்போது ஹீரோயின் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, இத்தனை வருஷமாக நான் உன் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன், இப்போ வரைக்கும் நான் ஏதாச்சும் ஒரு காசாச்சும் உன்ட்ட கேட்டுப்பேனா, உனக்கு நான் செலவு ஏதாச்சும் இழுத்து விட்டுருப்பேனா, ஆனால் நீ இப்படிலாம் பண்ணுறியான்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நீ இப்படிலாம் போய் சொல்லி காசுக்காக அலைவன் நான் எதிர்பார்க்கலான்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஒரு கிஃப்ட்டுமே வாங்கி கொடுக்குறான். ஸோ அதை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு நீ எதுவுமே பண்ணதில்லை, பட் அவளுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கியான்னு சொல்லி கேட்கும்போதே அங்கே கால் வந்துடுது, இப்படி ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு அவள் வேமா அங்கே வந்து தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே இங்கே கால் பண்ணி காசு கேட்டு பார்க்குறா. பட் யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. காரில் போயிட்டு இருந்தா கார் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆனதுமே அந்த பர்சன் பயந்து போயிட்டு வாமா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போக வேணாம், எனக்கு காசு தேவைப்படுது, கொஞ்சம் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவருமே பரிதாபப்பட்டு காசு கொடுத்துட்ருக்காரு. அவள் காசை கொண்டு போய் அங்கே டாக்டர்கிட்ட கொடுக்க போனால் ரொம்பவே லேட் ஆயிடுச்சுமா, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க, உன் பாய் ஃப்ரெண்டு என்னோட சேர்ந்து நீ ரொம்பவே நல்ல வாழ்க்கையை நல்ல விதமாக வாழணும்னு சொல்லிட்டு. ஸோ அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. இதுக்கப்புறமே இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு போகும்போது இவனை பார்த்தா நல்லா தண்ணியை போட்டுட்டு வந்துட்டு எனக்காக நீ சூப் ரெடி பண்ணுன்னு சொன்னதும் மரியாதையை நீ என்னை விட்டு இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது காசுக்காக தான் நீ இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்க, இன்னும் அந்த காசை வாங்கிக்கோ, எனக்காக வந்துட்டு நீ சூப் ரெடி பண்ணுன்னு சொன்னதும் என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க, எனக்குன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நீ எப்பயுமே என்னை வந்து நடத்திட்டுருக்கன்னு சொல்லிட்டு காசை தூக்கி எரிஞ்சிட்ருக்கா. உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ இதுக்கு முன்னாடி அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவன் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் பெரிய பணக்காரன் போல் பூவன் சொல்லிட்டு ஹீரோயினை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். பட் அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாக இருந்திருக்கு. இருந்தாலுமே அவளுக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சு நான் பெரிய பணக்காரன்றதை சொல்லுவேன், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஹீரோயின் அவன் மேலே இருந்த லவ்க்காக தான் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருந்திருக்கா. பட் இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமே கிடையாதுன்னு சொன்னதும் நீ இப்போ என்ன இதுக்காக வந்து விட்டுட்டு போக போறியா, நான் இப்போ ஆன்ட்டிகிட்ட இதை பற்றி சொன்னேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியல, காசுன்னு அலைஞ்சிட்ருக்க, உனக்கு காசு தானே நான் போட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு யுவான் காசு அங்கே அனுப்புனதும் என்னை பார்த்தா உனக்கு என்ன இவ்வளோ சீப்பாக இருந்துட்டுருக்கா, இந்த வீட்டுக்கு நானாக வந்தனா இல்லை நீ கூட்டிகிட்டு வந்தையா, ஆனால் நீ என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உள்ளே இருந்த அந்த வந்துட்டுருக்கா. அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இவன் இந்த வீட்டில் வந்து பண்ணிட்டுருக்கா, இது நம்மளோட வீடு, இவன் எதுக்காக இங்கே இருக்கான்னு சொன்னதும் நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், என்னை வந்து அவர் இங்கே ஸ்டே பண்ணிக்க சொல்லியிருக்காரு, அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஓ இதெல்லாம் நீ எனக்கு கேட்காம கூட பண்ணுற
பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு இன்னைக்கு வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் தேவைப்பட்டுச்சு, ஸோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இது கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையா, எல்லாத்தையும் எதுக்காக நீ இப்படி ஜர்ஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பேசிகிட்டு இருக்கான். அவள் எனக்கு வந்து என்ன உரிமை இருக்குன்னு இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு, இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, நீ இவங்களோட பேச்சை கேட்டே ஆட்ட முடியும்னு சொன்னதும் உனக்கு இருக்க வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே இதே வந்து கோல்டிகர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டதுமே எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு, என்னை எப்பயுமே நீ வந்துட்டு பணத்தாசை பிடிச்சவன் நினச்சி தானே பேசிகிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, உன்னால் எங்கள் அம்மாவுமே இந்த உலகத்தை விட்டு என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டாவே, நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இவ போய் சொல்லிட்டு இருக்கா, அம்மாவை பேரை சொல்லி இவ யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு அவளை அடிக்க போனதுமே என் கையை பிடிச்சிக்கிறான், என்ன தைரியம் தான் என் ஃப்ரெண்டை அடிக்க வருவேன், பெத்த தாயை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியான்னு சொன்னதும் உன் மூச்சில் நான் முழிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போகும்போது நீ இப்படி போனேன்னா நான் ஆன்ட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், நீ வந்து பண்ண வேலையெல்லாம் சொன்னேன்னா அவங்க கோவப்படுவாங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அவளுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியுமே அவள் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே ப்ரப்போஸ் பண்ணும்போது ரொம்பவே ஆசையாக வந்துட்டு ஏற்றுட்டு இருந்திருக்கா, ஏன்னா அவங்க அம்மாவை வந்துட்டு இவன் தன்னோட அம்மாவாக பார்த்துக்குவேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ அவங்க அம்மா இறந்து போன பிறகு தனியாக அனாதையாக இருந்து எல்லாமே பண்ண வேண்டிய நிலைமைக்குமே இவன் தான் கொண்டு வந்து விட்டுட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நீ தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவன் நீ என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்கிறான். பட் அந்த யாவோ பேச்சை நம்பாதன்னு சொல்லிட்டு விட மாட்டா. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் போய் அங்கே ஜாப்பை குயிட் பண்ணதுமே நீங்கள் என்ன வந்துட்டு ஜாப்பை குயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இது பாஸ்க்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ தான் புரியுது இவ இத்தனை நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த கம்பெனியோட ஓனரே அந்த ஷென்தானு. ஸோ அங்கே அவள் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு அப்படின்னா வந்துட்டு இவ இத்தனை நாளாக என்னை ஏமாற்றிட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு ரொம்பவே சேலரி அதிகம், பட் பாதி காசு தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு, பாதி காசு சாரோட அக்கௌண்ட்டுக்கு தான் போச்சுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு இன்னுமே கவலையாயிடுச்சுக்க, அந்த காசு எல்லாமே ஏன்ட்டு இருந்திருந்தா எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றி இருந்திருப்பேன்ல, இதுலேயுமே இவன் என்னை வந்து சீட் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அவன் இப்போ எங்கே வந்து பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்கான்னு சொன்னதும் இதுக்கு என்ன அர்த்தம், என் காசு எல்லாத்தையுமே பாதியை நீ வந்து பறிச்சிருந்திருக்க, நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணேன்னு சொன்னதும் நீ இந்த சிம்பிளான மேட்சுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்து பிஹேவ் பண்ணி பேசிகிட்டு இருக்கியா, இது எல்லாமே நம்மளோட வெட்டிங்காக நான் வந்து வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னதும் அந்த காசு மட்டும் இருந்திருந்தா எங்கள் அம்மா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே சார் வந்து அந்த பொண்ணுகிட்ட எவ்வளோ தூரத்துக்கு எப்பயும் நல்லபடியாக நடந்துக்குவாங்க, காசை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே அவனுமே நீ வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத, ஆன்ட்டிக்கு தெரிஞ்சால் மூஞ்சில் காரி துப்புவாங்கன்னு சொன்னதும் திரும்ப திரும்ப அதவே பேசிகிட்டு இருக்காதடான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ இப்போ வரைக்குமே எந்த ஒரு காசுமே வந்துட்டு எனக்காக செலவு பண்ணதே கிடையாது, நீ வந்து வீட்டை என்னை ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போனப்போ என்ன சொன்னேன், அந்த வீடை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தேன்னு சொன்னேன், ஆனால் உன் வீடு சொந்த வீடு அது, அதுக்காக நான் வந்து காசு பே பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பேன் அப்படின்றத சொன்னதும் நானுமே உனக்காக வந்துட்டு அங்கே ரூம் எடுத்து தங்கணும் பார்த்தியா, அப்போ பாதி காசு கொடுத்தேன் அது இதுன்னு சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்னடா சாமி இவனை என்னமோ நினச்சோன்னா அந்த பொண்ணுக்கு எதுவுமே செலவு பண்ணாமல் அந்த பொண்ணுகிட்டே வாங்கி தின்னானான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த சின்ன மேட்ரை எல்லாரும் முன்னாடி சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க, அது எல்லாமே நம்மளுக்காக தான் காசு சேர்த்து வச்சுருக்கேன்னு சொன்னதும் நம்மளுக்காகன்னு சொல்லாத உனக்காகன்னு சொல்லு, நீ செல்ஃபிஷாக எப்பயுமே என்னை ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்க அப்படின்றத சொன்னதும் நீ இப்போ இதுக்காக இதெல்லாம் பெருசு பண்ணுற, பேசாமல் நீ என் கூட சேர்ந்து இரு, நம்ம வந்து ஆன்ட்டிகிட்ட போய் பேசிக்கலான்னு சொன்னதும் உன் மூஞ்சில் முழிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் பிடிச்சி எடுத்ததுமே அவள் கையில் இருந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அதை பார்த்ததுமே அங்கே அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. கடைசியில் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ இது ஒன்று தான் இருந்துச்சு, அதையுமே உடச்சிட்டியாடான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாகி போயிட்டா. அவன் உண்மையிலே ஆன்ட்டிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது சரி இப்படியே அவங்க அம்மா அனுப்பி விட்ருக்காங்க ஃபுட்டுன்னு சொன்னதும் உங்கள் அம்மா வந்துட்டு இப்போ சாப்பாடு அனுப்பி விட்ருக்காங்க, ஆனால் நீ செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க, உனக்கெல்லாம் சீப் ஆலையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கோவப்படுறான். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இறக்குறதுக்கு முன்னாடியுமே டம்ளிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அவனுக்காக பிடிக்குன்னு அங்கே வந்துட்டு அனுப்பியிருந்திருக்காங்க. ஸோ இவன்ட்டு இதுக்கப்புறம் பேசி எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது, எங்கள் அம்மாவோட பாசத்துக்கு இவன் தகுதியானவனுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த யாவுமே அங்கே வந்துடுறா. நீ வந்து இவ்வளோ சீப்பானவளாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, வந்து வெக்கமே இல்லாமல் பெத்த தாயை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு காசுக்காக வந்து ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து சார் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கவங்க, உண்மையிலே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அவட்ட அங்கே சாரி கேட்குறான், நான் தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் மூஞ்சில் நான் முழிக்க விரும்பலை, உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது வேமாங்க அவள் வந்து கையை பிடிச்சிட்டு நீ எங்கே போயிட்டுருக்க, அவள் இப்போ வரைக்குமே டெத் சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட் காமிச்சிருக்காளா, அவள் ஃபேக்காக வந்துட்டு எதையோ பேசிகிட்டு இருக்கா, அதை நீ நம்புறியான்னு சொன்னதும் அவன் வேகமாக அங்கே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் நேரடியாக போய் அவங்க ஃப்ரெண்டு மினியை தான் மீட் பண்ணுறா. நான் இதுக்கப்புறமே வந்து அவன் கூட சேர்ந்து இருக்க விரும்பலை, நான் அவன் மேலே கேஸ் போடணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்து இருந்திருக்கு. பட் அப்போ அவங்க வந்துட்டு நான் உனக்கு ஒரு கம்பெனியில் ஜாப் வாங்கியிருக்கேன், அதே இடத்துல நானுமே வந்து ஜாப் பண்ண போகிறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது இவன் ரொம்பவே ஆசையாயிட்டு அவனுக்காக ஓகே சொல்லியிருந்திருக்கா. ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இன்னுமே வந்துட்டு அந்த ஆஃபர் இருந்தால் கண்டிப்பாக அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஏன் இல்லை இருக்கும் கண்டிப்பாக அப்படின்ற சொல்கிறா. அப்புறம் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவனை மாதிரி ஃப்ராடு பையில சும்மா மட்டும் விடக்கூடாது, கண்டிப்பாக உனக்காக நான் கேஸ் வந்து வாதாடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. கடைசியாச்சும் இவன்கிட்டருந்து விலகி இருந்தாலேன்னு சொல்லிட்டு உடனே கூட்டை கால் பண்ணி உனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம லில்லி வந்து அவனை விட்டுட்டாப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ கூக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நம்ம ஹீரோயினை தான் அவன் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், அவளுக்காக தான் இவ்வளோ நாள் மேரேஜ் பண்ணாமே வந்துட்டு தள்ளி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் ஆஃபீஸை விட்டு போயிட்டான்னு சொல்லுதுமே இன்வெஸ்டர் எல்லாருமே அங்கே கம்பெனியை விட்டு அங்கே தொடர்ந்து கிளம்பி போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறான். கண்டிப்பாக இப்போ ஆன்ட்டியை மீட் பண்ணி அவளை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும், அவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ அங்கே அங்கே வந்து இருக்கவங்க பாவம் அந்த அம்மா வந்ததுமே இப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவன் அங்கே வந்து போயிட்டுருக்கும்போது ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதோ உனக்கு அதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே டெத் சர்டிஃபிகேட் அங்கே கைக்கு வருது. பட் அதுக்குள்ளே அவங்க கால் பண்ணிட்டு இப்படி எனக்கு கால் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் நான் உன்னை பிறகு பார்த்துக்கிறேன், நான் உன்னை ஒரு வழி பண்ணுறேன், இதை உங்கள் அம்மாட்ட கொடுத்துருன்னு சொன்னதும் அவங்க எங்கே இருக்காங்க கொடுக்கான்னு சொன்னதும் சும்மா திரும்ப திரும்ப போய் பேசிகிட்டு இருக்கா, அதை கூட நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே டாக்டர்கிட்ட எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. வீட்டுக்கு போனதுமே அந்த யாவை பார்த்தா அவனுக்காக ஃபுட் எல்லாமே கடையில் வாங்கி வச்சுருக்கா. ஸோ அதை பார்த்ததுமே அவனுக்கு ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. எப்பயுமே ஃபுட்டை வந்து அவங்க கடையில் வாங்கி சாப்பிட விட மாட்டா போல், வயிறு வலிக்கும்னு சொல்லிட்டு. பட் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. பக்கத்தில் அவள் க்ளோஸாக வந்ததுமே இப்படி என் பக்கத்துல எல்லாம் வர வேலை வைக்காதன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. கில் நோட்டீஸ் அனுப்புனதை நினச்சி வேற அவனுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. அவள் எப்படி இந்த மாதிரி நடந்துக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பிறகு அங்கே எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக வந்துட்டு அந்த காசுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அது நம்மளோட மேரேஜுக்காக தான் நான் மிச்சப்படுத்தி வச்சேன்னு சொன்னதும் உன்னை யார் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண போகிறது, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம எனக்கு என்ன வந்துட்டு காசு வரணுமோ அதை எல்லாத்தையும் எனக்கு ஒழுங்காக கொடுக்கறதுக்கு வழியை பாரு, இல்லைன்னு வச்சுக்கோமே கோர்ட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக நீ தோற்று போயிடுவோன்னு உனக்கு நல்லா தெரியும், நீ வந்துட்டு தப்பிக்கவும் முடியாது, ஜெயிலில் நீ கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிட்டேக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அங்கே மினியுமே அங்கே ஹீரோயின் வந்து சொல்கிற எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு நீங்கள் பண்ணது பெரிய தப்புன்றது உங்களுக்குமே தெரியும், ஸோ நீங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்துட்டு பெரிய லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே மிரட்டினதுமே நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அந்த நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுமே அவளோட ஃப்ரெண்டு தானே, அப்புறம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கி, அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது உன்ட்ட நான் காசு கேட்டப்ப நீ வந்து காசு கொடுத்தியா, இவ்வளோ மாதிரி ஒரு ஆளுக்கு போய் உன்னோட நெக்லஸை வந்து கிஃப்டாக கொடுத்து ஏன் முன்னாடியே வந்து நீ கடுப்பேற்றிட்டு இருந்த, உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தோடு சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பேச்சுமே வேணான்னு சொல்லிட்டு டாக்டர் நீங்கள் இப்போ சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்னதுமே அந்த டாக்டர் வந்து அவங்க அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, கரெக்டான டயத்துக்கு காசு கட்டியிருந்தால் காப்பாற்றிருக்கலான்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ கடவுளை என்னோட ஆன்ட்டியை நானே கொலை பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போகிறப்ப காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணலை, உண்மையிலே நான் வந்துட்டு தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொன்னதும் ஒன்றை மாதிரி ஆள் கூட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே பேசுகிறதுக்கு விருப்பம் கிடையாது, நீ வந்துட்டு ஒழுங்காக நான் கொடுக்க வேண்டிய காசை கொடு, இல்லை நான் உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மாட்டிட்டு போகிறா. அவே கவலையாகி போயிடுது. அப்போ அந்த யாவும் சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு கால் வந்துடுது, இப்படி வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார் ஆஃபீஸ்லன்னு சொல்லிட்டு போய் அங்கே போனதுமே இப்படி மேடம் வந்து ஆஃபீஸை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதுமே எல்லா இன்வெஸ்டருமே காசை திரும்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனி பெரிய லாஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் அப்படி
நடக்குதுன்னு சொன்னதும், அவங்க எவ்வளோ டேலண்டான பர்சன் உங்களுக்கே தெரியும்ல. அவங்கள மாரி ஒரு ஆள் இல்லைன்னா யார் சார் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது, அதை கேட்டுட்டு அவனுக்கு எங்க ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கா. அப்போ அந்த யாவ், நீ வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ தான் அவளுக்கு ஜாப் ஆஃபர் பண்ண. அவளுக்கு பிறகு வேற யார் வந்து ஜாப் குடுப்பாங்கன்னு சொன்னதுமே, நீ சொல்றதுமே கரெக்ட் தான். என்ன தவிர அவளுக்கு போய் ஜாப் யார் குடுப்பாங்க? அவளுக்கு கண்டிப்பா வேற எவனுமே ஜாப் குடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு, அவன் ரொம்ப திமிரா பேசிட்டேக்கான். ஸோ ஹீரோயின் வீட்ல அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வச்சுட்டு அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேக்கா. ஸோ அவங்க இருந்து கிளம்பி போனா, ஏகப்பட்ட அந்த இன்வெஸ்டர் எல்லாருமே வந்து, ப்ளீஸ் எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க மேடம்னு சொல்லிட்டு சேலரிய டபுள் ட்ரிபிள் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஷேர்ஸ்மே குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ளே ஃபைட் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் யோசிச்சு முடிவு பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது, இங்க நம்ம ஹீரோவோட தாத்தாவ காமிக்கிறாங்க. அவர் தான் கூ கம்பெனியோட சேர்மனு. அங்க நான் வந்து உனக்கு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேனா, நீ அத போய் வந்து பார்க்காம, நீ எஸ்கேப் ஆயி ட்ரை பண்ணிட்டுருக்கியா? என்னமோ சைனாக்கு திரும்ப ரிட்டர்ன் வரதா கேள்விப்பட்டேன். நீ வந்தன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா நான் உன்ன கொல்லாம மட்டும் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சுட்டு, எத்தன வருஷத்துக்குடா சன்னியாசியா இருப்பேன்னு சொல்லிட்டு அவ திட்டிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் அங்க கார் அவர் மேல இடிக்க வந்ததுமே வேகமா புடிச்சு அங்க காப்பாத்திடுறா. நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆயிருது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பேரே வச்சுட்டு இருக்க பொண்ணு இவ தானேன்னு சொல்லிட்டு, அங்க ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு, ரொம்பவே தேங்க்யூம்மா, நீ என்னை காப்பாத்திருக்க. கண்டிப்பா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். 2வது என்னோட பேரனையுமே நீ மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவ காமிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் பட் அதுக்கு எனக்கு டைம் இல்ல தாத்தா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஸோ அப்பயுமே அந்த இன்வெஸ்டர் எல்லாருமே வந்து எங்க கூட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணணும் மேடம்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது, அவளோட அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே பார்த்ததுமே இவளுக்கு ரொம்பவே திறமை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, தைரியம் தான் கூ கம்பெனியோட எம்ப்ளாயை வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்குமே இதே கம்பெனி தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆயிடுச்சேக்கா. நாங்கள் வந்துட்டு புது பிரான்ச் வந்து லான்ச் பண்ண போகிறோம், அதோட சிஇஓவாக நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. அவளுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி போய் மிஸ் பண்ணலாம். ஸோ உடனே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறான். நாளைக்கு என்னோட பேரை வந்து இங்கே சைனாக்கு திரும்ப ரிட்டர்ன் வர போகிறான், நீ தான் ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணிட்டு வரணுமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லும்போது, தாத்தா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, பேராண்டி உனக்காக பாரு தாத்தா எவ்வளோ பெரிய ஆஃபர் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. அங்கே கிளம்பி நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் வந்துட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களான்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் திரும்ப ரிட்டர்ன் மீட் பண்ண போகிறேன் அவளை அப்படின்றத சொல்கிறான். 2வது கம்பெனியோட புது சிஇஓவை நீங்கள் மீட் பண்ணணும்னு சொன்னதும், அதுக்காகவுமே நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன்னு அவன் சொல்லிட்டுருக்கான். இங்காக அங்கே நம்ம அந்த யாவுமே சேர்ந்து வந்திருக்காங்க. அவர் கூட சேர்ந்து கொலாப்ரேஷன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நம்ம கம்பெனி வந்து பேங்க்ராப்டர்லேருந்து தடுத்துடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அவனை பிக்கப் பண்ண வந்திருக்கதை பார்த்துட்டு இவன் வேமா அங்கே அவட்ட போய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த யாவுமே எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதோ, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அதையெல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு சொன்னதுமே, நம்ம வந்து என் கூட சேர்ந்து திரும்ப ஜாப்க்கு வா, உனக்கு யாருமே ஜாப்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னதும், எனக்கு யார் ஜாப் கொடுக்க மாட்டாங்க, நான் மிஸ்டர் குவை தான் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், அவர் எனக்கு ஜாப் கொடுப்பாரு. ஸோ நீ உன் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காதான்னு சொன்னதும், பாவம் வந்து பைத்தியம் பிடிச்சி போய் சுற்றிட்டு இருக்கா, இவ்வளோ மாதிரி ஆளுக்கெல்லாம் யார் ஜாப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த யாவு வேறு அவனுக்கு ஏற்றி விட்டதுமே, நான் உனக்கு ஒரு ஆஃபர் தான் கொடுக்க முடியும், நீ கேட்டுக்கோன்னு சொன்னதும், உன்னோட ஆஃபர் யாருக்கு தேவை, எனக்கு உன் சவகாசம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவப்பட்டுருக்கா. ஸோ அப்போ அந்த யாவோட பேச்சை கேட்டு தான் அவன் ரொம்பவே திமிராவே பேசிகிட்டு இருக்கான். இவளை பிடிச்சவங்க வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த யாவ் சொன்னதுமே, அவங்களோட கார்ட்ஸ் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சதுமே அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே மேடம் வந்துட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட்ட. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விடக்கூடாது, அவளை வந்துட்டு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லும்போது வேமா அங்கே வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளும்போது அவன் போய் அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறான். ஸோ அங்கே நீ யார் இதுக்காக வந்து எங்கள் விஷயத்தில் தலையிடுறன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். நான் யாருன்னு தெரியாமல் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், அப்போ அந்த யாவ் நீ யாருன்னு என்ன எங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அடிக்க போகிறப்ப ஓங்கி கணத்தை சேர்ந்து நம்ம ஹீரோ கணத்தில் ஒரு வைக்கிறான். நீ என்ன தெரியும் தான் எங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன், நான் நினச்சேன்னா உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு எங்கள் கார்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டதுமே, நான் மிஸ்டர் கூக்கு வந்து ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, நான் அவங்க கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் வச்சு
வச்சுக்க தான் வச்சுருக்கோம். நான் நினச்சேன் நான் உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயின்ட்ட என்னை யாருன்னு உனக்கு என்ன தெரியலன்னு சொல்லிட்டு எங்கே கேட்டுச்சேக்கான். பாஸ்ட்டை பற்றி பேசுகிறான். பட் ஹீரோயினுக்கு எதுவும் தெரியல. பட் நீங்கள் கூன்றது எனக்கு தெரியும்னு சொன்னதும் அதை எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னதும் உங்கள் தாத்தா தானே என்னை பிக்கப் பண்ணவே அனுப்பி வச்சாரு, நான் தான் புது கம்பெனியோட சிஇஓன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. என்னை எப்பயுமே கூடயே இருக்கலாம்ல, அதுக்காக தான். ஸோ வீட்டுக்கு அவளங்க கூட்டிகிட்டு போனதுமே ரொம்பவே கிராண்டாக வெல்கம் கொடுத்துட்ருக்காங்க. தாத்தாவை பார்த்தா என்னை மருமகளுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி பயங்கர கிஃப்டாக கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, தாத்தா இதுக்காக நீங்கள் எவ்வளோ எனக்கு பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே என்னடா வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாரு, மருமக மாதிரி பார்த்துக்கிறாரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தாத்தா நான் உங்கள் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணலாமான்னு சொன்னதும் ஏன் இல்லை என் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் கொடுக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே நீ வந்துட்டு அதுக்கு ஒர்த்து தான், நீ வாங்கிக்கோ அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே ஒரு பார்ட்டி இருக்குது, நீ வந்து கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு வரணும், ஏன்னா அதில் வச்சு தான் வந்து கம்பெனியோட சிஇஓவை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதே பார்ட்டிக்கு அங்கே ஷென்னும் யாவுமே வந்திருக்காங்க. இந்த புது சிஇஓவை நம்ம மீட் பண்ணி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் உன்னால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு செயின் எல்லாமே கிஃப்டாக கொடுத்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. அப்போ அங்கே மேலேருந்து ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வரும்போது ஹீரோவை கழுத்தில் ஒரு எக்ஸ்பென்சிவான அங்கே வந்து செயினை போட்டு விடுறான். இதெல்லாம் எதுக்காக எனக்கு நீங்கள் போட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ உனக்கு வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியலையான்னு சொல்லிட்டு அவனோட லவ்வையுமே வந்துட்டு அங்கே எக்ஸ்போஸ் பண்ணிச்சேக்கான். ஸோ ஹீரோயின் அங்கே இறங்கி வந்ததுமே எதுக்காக நீங்கள் வந்திருக்க, ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் இங்கே வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. எப்பயுமே எந்த பார்ட்டிக்குமே நானுமே உங்க கூட சேர்ந்து வரேன்னு சொன்னாலுமே நீ வேணா வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு யாவை தான் கூட்டிகிட்டு போயிருந்திருக்கான். அப்போ ஹீரோயின் எப்பயுமே என்னை கூட்டிகிட்டு வர முடியாது, உன்னால் தனியாகவே விட்டுட்டு போவேன், இப்போ இவளோட சேர்ந்து வந்திருக்கா அப்படின்ற சட்டி கேட்டதும் நான் உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லுதும் பாதுகாக்கிறதுக்கு பண்ணையா இல்லை என்னை ஏமாத்துறதுக்கு பண்ணையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அந்த யாவ் இவகிட்டலாம் போய் எதுக்காக நீ இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கா, இவளுக்கெல்லாம் சரியான பதிலடி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு இவ தான் என்னோட மெய்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் கழுத்தில் இருக்க அந்த டைமண்ட் நெக்லஸை பார்த்துட்டு எல்லாருமே வாவ் கண்டிப்பாக இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே பணக்காரராக இருப்பார் போல், ரொம்ப எக்ஸ்பென்சிவானதை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த ஷென் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு யார் இதை உனக்கு வந்து கொடுத்ததுன்னு சொன்னதுமே அதை கேட்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ வந்துட்டு என்னைக்காச்சும் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கியா, அந்த யாவுக்கு தானே கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் இவையெல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி தின்னுட்டு இவன் வந்து கொஸ்டின் கேட்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நான் இப்போவுமே உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், ஒழுங்காக நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த நீங்கள் வந்துட்டு இவட்ட பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிச்சேக்கா. அங்கே வந்துட்டு இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும், இவள் வந்துட்டு அவ்வளோ தகுதியாக இருக்குது இதெல்லாம் வாங்குற லெவலுக்குன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணும்போது அந்த பர்சன் நான் வந்து செக் பண்ணுவேனே ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு அங்கே அதை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு இது 100% ஒரிஜினல் தான்ப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கல்ல இதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே ஷென் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இது யார் கொடுத்தது, எனக்கே துரோகம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாது, நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லும்போது இப்போ அங்கே அந்த யாவ் சொல்கிறா எங்ககிட்ட இந்த பார்ட்டியில் வர்றதுக்கு இன்விடேஷன் இருக்குது, ஓன்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு தான் இன்விடேஷன் தேவை, எனக்கு எதுக்கு, இந்த பார்ட்டி எனக்காக தானே சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் கேட்டுட்ருக்கான். அவன் இந்த கம்பெனியோட சிஇஓவே நான் தானேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் காசை கையில் கொடுத்து முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காமல் எங்களை அசிங்கப்படுத்தாமல் இங்கேருந்து போன்னு சொன்னதுமே இந்த பிச்சை காசு எனக்கு எதுக்குடான்னு சொல்லிட்டு மூஞ்சில் தூக்கி விளாசிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே எங்கே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. உன் மனசை என்ன நினச்சிட்ருக்க, மாடலை எங்கேயாச்சும் கடனை வாங்கிட்டு வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நீ பெரிய பணக்காரியான்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது நீ பண்ணதுக்கெல்லாம் உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு கிடைக்காம போகுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. நான் நினச்சேன்னா உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன், உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நீ அப்படியா பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க கேட்டுட்டு ரொம்பவே இவனை இரிட்டேட் பண்ணதும் ஹீரோயின் பிடிச்சவங்க தள்ளினதுமே அவ்வளோதான் கோவம் ஆகிட்டு நம்ம ஹீரோ வந்து போட்டு அடிச்சிடுறான். நீ என்ன தைரியம் தான் யார் மேலே கையை வச்சுட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அவனுமே நான் நினச்சேன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்,
பண்ணிடுவேன், நாங்கள் கூ கம்பெனியோட சேர்ந்து இப்போ கான்ட்ராக்ட் போட போகிறோம், நீ என்ன தைரியம் தான் என் மேலே கையை ஓப்பன்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோ அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு நான் கொடுத்த செயினுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இந்த இருக்குன்னு சொல்லி கொடுக்குறா. ஸோ அதை வாங்கி அவன் கழுத்தில் போட்டு விட்டதும் நீ இவன் கூட சேர்ந்து கனெக்ஷன் வச்சுட்டு என்னை சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இதெல்லாமே பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, மற்றவங்கள பற்றி எப்பயுமே இழிவாக பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் யாருன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கியா, நீ இப்போ வரைக்கும் என்னை பார்த்தது இல்லை, அதனால தான் உனக்கு வாய் ரொம்பவே கூடிருச்சு, நான் தான் மிஸ்டர் கூன்னு சொல்கிறான். அப்போயுமே நம்பாமல் வாய்களையே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மேனேஜர் வந்துடுறாரு, என்ன இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோவை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவனை பார்த்தா ரொம்ப திமிரா அங்கே வந்துட்டு ஹீரோவை பற்றி அவர்கிட்டமே பேசினதுமே கண்ணத்தை சேர்ந்து ஒன்று வச்சுட்டு பாஸ் என்னை மன்னிச்சிடுங்க, இவங்கள மாதிரி இடியட்ஸை வந்துட்டு உள்ளே விட்டது தான் நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டேங்க சாரி கேட்கும்போது அப்போ அங்கே இந்த யாவும் அவனுமே எங்கள் சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறமே உங்களை மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை, வெளியே போங்கன்னு சொல்லும்போது அவன் அங்கே ஷென் கோவம் ஆயிட்டு நீ அப்போ எனக்கு துரோகம் பண்ணியான்னு சொன்னதும் துரோகம் நான் பண்ணேன்னா நீ பண்ணியா, எங்கள் அம்மா சாவுக்கு நீ காரணமானவன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ அந்த யாவ் இன்னமே வந்துட்டு வாய் ரொம்ப திமிராவே பேசிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிச்சேக்கா. ஹீரோயினுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. கோவப்பட்டவங்க வந்துட்டு அடிக்க போனதுமே இவன் கையை பிடிச்சிட்டு என்ன தெரியும் தான் நீ அவளை அடிக்க வருவேன்னு சொல்லிட்டு அடிக்க போனதும் நம்ம ஹீரோ கோவம் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஒன்று வச்சிடுறான். அவன் மேலே கையை வச்சேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த இண்டஸ்ட்ரியிலே நான் உன்னை இருக்கவே விட மாட்டேன். ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அவட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவட்ட போனேன், ஆனால் நீ அன்னைக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி அவன் உன்னை வந்து ஏற்றுக்கிட்டா. ஸோ அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட லைஃப்லேருந்து நான் விலகி போயிட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு அவன் உன்னை விட்டுட்டா வேணான்னு இப்போ அவன் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே வா ரொம்பவே ஜாக்பாட் தான்ப்பா, கூ வந்து லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு அப்படின்னு இவங்க தானா, இத்தனை வருஷமா இவர் இவங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாரான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே ஹீரோயின்ட்ட தன்னோட லவ்வை வந்து சொல்லிடுறான், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுச்சேக்கான். அவங்க ரொம்பவே பயந்து போயிட்டு ஹீரோயின்ட்ட நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டாலுமே அங்கே வந்துட்டு மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. கழுத்தை பிடிச்சி அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வெளியே தள்ளிடுறாங்க. ஸோ அங்கே அந்த யாவ் இன்னுமே வந்துட்டு அவனை ஏற்றி விட்டுட்டு அவனை வந்துட்டு கைக்குள்ளே வைக்க பேசினதும் இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தாண்டி, உன் பேச்சை கேட்டு நான் நாசமாக போய் நான் லவ் பண்ண போன இழந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கான். இதுக்கெல்லாம் காரணமான உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சிட்டேக்கான். ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்னால் தானே உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ கஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னதும் இதில் என்ன கஷ்டம் இருக்குது சொல்லு, நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். உனக்காக எத்தனை வருஷமாக நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, இன்றைக்கி வந்து அந்த அது நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிட்டு ரிங்கை கொடுத்து நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். பார்த்தா வீட்டில் அங்கே தண்ணியை போட்டுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் இப்படி கம்பெனி வந்து பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு, எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டாங்கன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, எனக்கு அவன் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பட் ஹீரோயின் உன்ட்ட எனக்கு பேச விருப்பம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே அங்கே அவங்க அம்மா முன்னாடி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு தானே எங்கே ஸ்லாப் பண்ணிட்டாங்க சாரி கேட்டுச்சேக்கா. பட் ஹீரோயின் நீ இப்போ உன்னை பனிஷ் பண்ணிக்கிட்டேன்னா எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு கிடச்சிருவாங்களா, மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே அந்த யாவ் வந்துடுறாங்க. அடியாளுங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது மரியாதையை நீங்கள் இறதுக்கு போறியா இல்லையான்னு சொன்னதும் உன்னையும் சேர்த்தாண்டா சொல்கிறேன், நான் வந்து உனக்காக தான் இவ்வளோ பண்ணேன், நீ ஆனால் வந்துட்டு எனக்கு கிடைக்கலன்றப்ப நான் ஏன் உன் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து ரெண்டு பேர்த்தையுமே இங்கே வந்துட்டு பிளான் பண்ணி அங்கே தூக்கிடுறா. நான் இந்த வீடு ஃபுல்லாமே பாம் பிளாஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து சாவுங்கன்னு சொல்லிச்சேக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு காப்பாற்றுறதுக்காக வந்துச்சேக்கா. நீ இப்படிலாம் பண்ணிச்சேக்காத, நீ எதுக்காக இப்படி துரோகம் பண்ணுறேன்னு சொன்னதுமே நான் என்ன துரோகம் பண்ணுறேன், நான் உனக்காக எல்லாம் ஆசையாக பண்ணேன், பட் நீ தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்க, நீ எனக்கு வேணாம் அப்படின்றதவ சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோ வந்ததுமே அந்த பர்சனை அடித்து போட்டுட்டு அவள் கையில் அந்த பட்டனையுமே பிடிங்கிடுறான். பட் அவங்க வந்துட்டு ஒரு பைத்தியம் மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு சிரிச்சிச்சேக்கா. உள்ள அவன் ஆண் வேற பண்ணி விட்டா போல வேமா அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. அவங்க அம்மாவோட ஃபோட்டோ இருக்கா, அதை வேமா வந்துட்டு திரும்ப அவங்க எடுக்கிறதுக்காக வந்துச்சேக்கா. பட் அதுக்குள்ள அங்கே பாம் பிளாஸ்ட் ஆனதுமே ஹீரோயின் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். அவனுக்கு அடிபட்டு போய் வந்திருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப கவலைப்படும் போது ஆன்ட்டியோட ஃபோட்டோவை நான் வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவங்கள தான் என்னால் காப்பாற்ற முடியல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்குமே ரொம்ப கவலையாயிடுச்சேக்கு. அப்படியே அவங்க வந்துட்டு இறந்துமே போயிடுறான்.
ஸோ அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அவள் பயங்கரமாக அழுதுச்சேக்கா. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ வருஷமாக அவள் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, ரொம்ப தாங்க முடியல மனசு. போலீஸ் வந்துட்டு அங்கே அவன் அரெஸ்ட் பண்ண வந்ததுமே நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க காலை விழுந்ததுமே ஒன்றை மாதிரி லேடிக்கெல்லாம் தண்டனை மட்டும்தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணியுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட சமாதிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ப்ரே பண்ணிச்சேக்கான். இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு கஷ்டமே நான் எப்பயுமே வர விட மாட்டேன், நீ நானுமே சேர்ந்து எப்பயுமே சந்தோஷமாக வாழணும்னு அவன் சொல்கிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக அப்படின்ற சைட்டு ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.